Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நோம்பு கஞ்சி ரெசிபி. இப்போ நோம்பு ஸ்டார்ட் ஆக போகுது. நோம்பு கஞ்சி இல்லாம என்ன நோம்பு? நம்ம வீட்லயே எப்படி நோம்பு கஞ்சி prepare பண்ணனும்னு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell symbol-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபியோட notification உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ குக்கர்ல தான் நம்ம நோம்பு கஞ்சி ரெடி பண்ண போறோம். அதுக்காக ஒரு குக்கர் அடுப்புல வச்சு அதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இத லேசா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது அதுல 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது இதில் ஒரு 10 பொடி வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா இலை, கருவேப்பிலை கொஞ்சம் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதும் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கொடுக்கும் இது. நம்ம முழு பட்டை கிராம்பு சேர்த்ததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகுத வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ பச்சை வாசனை போனதும் ஒரு தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நான் ஊற வச்சுருந்தேன். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இதையும் சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாம். எந்த கப்பால் பச்சரிசி அழுக்கமோ அதே கப் அளவுக்கு 5 கப்பு தண்ணி நான் இங்கே சேர்த்துருக்கேன். நோம்பு கஞ்சி தண்ணியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். இது இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். அடுத்ததாக 1 கப் அளவுக்கு பச்சரிசி இதை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ குக்கரோட மூடியை போட்டு மூடி வெயிட் போட்டு ஒரு 4 விசில் மிதமான சூட்டில் வச்சு நம்ம வச்சுக்கலாம். இப்போ 4 விசில் வரது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ 4 விசில் வந்து நான் குக்கர் ஆஃப் பண்ணி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்ம இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். நல்லா சூப்பராக நம்மளுடைய கஞ்சி இங்கே ரெடி ஆகிருக்கு. நல்ல அரிசி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அரைமுறி தேங்காயோடைய பால் நான் இங்கே கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்க பால் தான். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம ஒரு கிளறி விட்டுடலாம். இது பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கஞ்சி வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வெந்நி தண்ணி வேணாலும் நீங்கள் சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இது இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி தான். இந்த அளவுக்கு போதும். இப்போ தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம கஞ்சி இங்கே லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும். கஞ்சி நம்ம பல விதத்தில் பண்ணலாம். இதோட கறி சேர்த்தும் பண்ணலாம். அதை நான் இன்னொரு தடவை இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம நோம்பு கஞ்சி வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இந்த நோம்புக்கு எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.